குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கரூர்ல 25,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு, 3085 ஏக்கர் அறநிலைத்துறை நிலத்துக்கு சொந்தமான கரூரிலே புகழிமாலை பாலசுப்ரமணிய சுவாமி, கரூர் கல்யாண பதுவி திருக்கோவில் உட்பட 4 கோவில்களுடைய 3085 ஏக்கர் நிலம் கிட்டத்தட்ட சுமார் 25,000 கோடி ரூபாய்க்கு 9ஆம் தேதி காலையிலேயே கரூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திலிருந்து பரிந்துரைக்கப்பட்டு, இணை ஆணையரும் பரிந்துரைக்கப்பட்டு, உடனடியாகவே அன்றைக்கே, இப்பெல்லாம் பட்டா போட்டிருக்க பட்டா வாங்கணும்னாக்கி 1 மாதம் அலைய வேண்டியிருக்கு. ஆனால் அவசரமாக இந்த 3085 ஏக்கரையும் பட்டா நிலத்தை, கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை இன்னைக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கான்ற செய்தி வந்திருக்கிறது. இது தமிழக அரசு மதிப்புக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்து கோயிலுடைய இடங்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்பதற்காக இது செய்திருக்கிறாரா? அதுக்கு உறுதுணையாக அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷும் இருக்கிறாரா? எதற்காக இந்த அவசரம்? உண்மையிலேயே வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இதனை தொடர்ந்து நிச்சயமாக இதனுடைய ஆய்வுகளை தெரிந்து கொண்டு மிகப்பெரிய போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இந்து அறநிலைத்துறை இடங்களை மீட்பதற்காக நிச்சயமாக போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, கரூர் சம்பவத்தில் அவர் உரையாற்றுகின்ற போது நடந்த 41 பேர் இறந்ததற்கு வேலை ஆணையம் வழங்கியிருக்கார். நான் கூட அதுக்கு முதல்ல உண்மையிலே வரவேற்பு நான் சொன்னேன். ஆனால் அதற்கு முன்னால் முதலமைச்சர் ஒரு முதலமைச்சராக இருந்து என்ன பண்ணியிருக்க வேண்டும் என்று சொன்னால், இதற்கு முன்னால் சாலை விபத்தில் மரணமடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதே போல மின்சாரத்துறையில் லீகல் கேர்ஸ், அவனுடைய வாரிசு அடிப்படையில் நிறைய பேருக்கு இன்னும் வேலை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கிறது. போக்குவரத்து துறையில் இன்னும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. வருவாய்த்துறை, கூட்டுறவுத்துறையில் அதில் பணியாற்றும் போது உயிரிழந்தவருடைய வாரிசுகளுக்கு இன்னும் ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. குரூப் 1 எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது மற்ற தமிழக தேர்வு பரீட்சைகளை எடுத்துக்கிட்டாலும் சரி, இதில் படித்து கஷ்டப்பட்டு, குடும்பத்தோடு படித்து கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி அதில் உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு முன்னுரிமை கொடுக்காமல், இப்பொழுது கொடுத்ததை பற்றி நான் தவறாக சொல்லவில்லை. ஆனால் இது கொடுக்கிறதுக்கு முன்னாலே சீனியாரிட்டி பிரகாரம் அவர்களுக்கு கொடுத்திருந்தால் நன்றாக இருக்கும். இது ஏதோ இவர் கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கு இறந்ததை வைத்து கொடுத்தால் இது ஒரு சுயநலம் இருக்கிறது. அதே போல திமுக, அதிமுக ஆட்சியில் பல்வேறு ஊழல்கள் இருந்தது. நாங்கள் எங்க அரசு அலுவலகம் போனாலும் மாமன், என் தம்பி, அண்ணன் அப்படின்னு சொல்லுங்க லஞ்சம் கொடுத்து வளர்க்கணும். அதாவது பணம் கொடுக்கறது மட்டும் ஒரு லஞ்சமாக சொல்ல முடியாது. தனக்கு வேண்டியவர்களுக்கு உதவி செய்தாலே அது லஞ்சம் தான். அதனுடைய அடிப்படையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இவருடைய கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு மட்டும், இறந்தவர்களுக்கு மட்டும் அந்த வேலையான வாங்கியிருப்பதும் ஒரு வகையில் லஞ்சம் தான். கொடுத்தது தவறு என்று சொல்லவில்லை, முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை.